இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கறிவேப்பிலை குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே பூண்டு, மிளகு, கறிவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை பொடி பண்ணிக்கலாம் மிக்சியில் போட்டு. கடாய் வச்சுக்கலாம். சூடு என்னன்னு ஊற்றிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி வச்சு எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கூடவே நறுக்கி வச்ச 2 தக்காளி சேர்த்துக்கலாம். அது வதங்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காய தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாங்க. நான் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். இது கூடவே அரைச்சி வச்ச கறிவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து கறிவேப்பிலை வறுத்து பொடி பண்ணி கூட போடலாம். அது ஒரு மாதிரி கசப்பாக இருக்குன்றதுனால நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. இப்படி விழுதாக அரைச்சி ஊற்றி நம்ம செஞ்சப்போ ஒரு மாதிரி கிரேவி மாதிரி நல்லா வரும். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இது பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு மசாலா அதை ஊற்றுனதுலாம். இப்போ இது கூட நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சு புளி கரைசல் சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க.
தேவையான அளவுக்கு ஏற்கனவே உப்பு வதக்கிறப்ப போட்டிருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நீ தண்ணி குடிச்சுக்கிறவா? சத்தமாக பேசட்டி. அது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். தேவையாச்சுங்க கறிவேப்பிலை சேர்த்து இங்கே பாருங்கள். இந்த அளவுக்கு கிரேவி மாதிரி இருந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். இவ்வளோதாங்க, என் ஸ்டைலில் கறிவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு கறிவேப்பிலை குழம்பு. எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் கறிவேப்பிலை குழம்பு ரெடி.